ஐம் சாரி. என் வார்த்தைக்கு நீங்க இந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கல. நீ இன்னும் அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? என்னால உங்களுக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் போது எப்படி மறக்க முடியும்? இந்த பார் பிரியா, பணம் மனுஷனோட வாழ்க்கையில ஒரு பகுதி, அவ்வளவுதான். அதுதான் வாழ்க்கைன்னு இருந்துடக்கூடாது. பணத்துக்காக இந்த ப்ராஜெக்டை நான் அக்செப்ட் பண்ணியிருந்தா உன் எண்ணத்துல ஒரு பிசினஸ் மேனா தான் நான் இருப்பேன். நீங்க எவ்வளவு நல்லவர்னு புரிஞ்சுக்காம போயிருப்பேன்ல. ரொம்ப அதிகமா புகழாத பிரியா. இந்த ப்ராஜெக்டை கேன்சல் செஞ்சது காரணம் ஒன்னே ஒண்ணுதான். உனக்கு பிடிக்காத எதையும் இனிமே செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ ஜெயசூர்யா. எனக்கு வீட்ல யாரும் இல்லீங்களா? உங்களுக்கு யார் வேணுங்க? ஐயா இல்லீங்களா? ஐயா கிட்ட உங்களுக்கு என்னங்க வேலை? சேனல் 5 வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சேனல் 5-ஆ? யாரா அந்த பொண்ணு? யாருன்னு தெரியாத மாதிரிலாம் நடிக்கிறீங்க. காதல் மட்டும்தான். வாய் மூடு. யாரா அந்த பொண்ணுன்னா? சேனல் 5. சேனல் 5-ஆ? எதுக்கு யோசனை பண்றீங்க? சேனல் 1 தான் வீட்ல இல்ல. சேனல் 5 வந்திருக்கு. என்ஜாய். சிச்சி வாய் மூடு. சும்மா சொல்லக்கூடாதுங்க. உங்க செலக்ஷன் சூப்பர். யாருமா நீ? சேனல் 5-ஆ? உட்கார். உனக்கு என்ன வேணும்? சேனல் 5னா ஸ்ப்ரே சார். நான் காஸ்மெட்டிக்ஸ் விக்கிற சேல்ஸ் கேர்ள். சென்ட் எல்லாம் எனக்கு எதுக்குமா இந்த வயசுல? இதெல்லாம் எனக்கு தேவையில்லைமா. உங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாம், எனக்கு தேவை. அதை கொடுக்குமா, நான் அடிச்சுக்கிறேன். இது டூயட் ஸ்ப்ரே சார். மார்க்கெட்ல புதுசா வந்திருக்கு. இத ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு ரோட்ல போனீங்கன்னு வெச்சுக்கோங்க, காலேஜ் கேர்ள்ஸ்ல இருந்து கல்யாணம் ஆனவங்க வரைக்கும் உங்களையே கண்கொட்டாம பாப்பாங்க. பாப்பா, அது இப்படி கொடு. இதத்தான் 6 மாசமா தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்ப்ரேவை அடிச்சுக்கிட்டு காலேஜ் பொண்ணுங்களோட டூயட் பாட போறேன். டேய், உனக்கு தேவை அந்த ஸ்ப்ரே இல்லடா. இங்க ஒரு ஸ்ப்ரே இருக்கு. இருக்கா? பேரு பாய்சன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இத ஒரு தடவை அடிச்சுக்க. அடிங்க அடிங்க. என்னங்க இது? ஸ்ப்ரேவை மூஞ்சில அடிச்சிட்டீங்களே. 2 கருப்பு வச்சிங்க. ஆமா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேம்மா. எங்க ஊர் காக்கிநாடா சார், பாஸ்கர்ராவ் பேட்டை. காக்கிநாடா பாஸ்கர்ராவ் பேட்டையா? அப்போ அந்த பேட்டையில இருக்கிற வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் தெரியுமா உனக்கு? அந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற 3வது வீடு தெரியும் சார். அந்த 3வது வீட்ல இருக்க பெரிய பாப்பா அது எங்க அக்கா தான். அப்ப சின்ன பாப்பா எங்க சின்னக்கா. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஆந்திர பக்கம் அடிக்கடி வந்து போவீங்களா? அப்பப்ப வருவேன். அதனால பெரிய பாப்பாவையும் தெரியும், சின்ன பாப்பாவையும் தெரியும். அலெக்சாண்டர், உங்களுக்கு இவ்வளவு ஃபிளாஷ்பேக் இருக்கா? நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண உன்ன? நடு பாப்பா, வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன தவிர எல்லார பத்தியும் நல்ல டீடைலா விசாரிங்க. நீ எப்ப வந்து வசு? பெரிய பாப்பா சின்ன பாப்பா சௌரியத்தை விசாரிச்சுட்டு இருந்தீங்களே, அப்பவே வந்து. ஏன் நல்ல காலம், அம்மா கூட வந்துட்டாங்க. மேடம், இது சோலி ஸ்ப்ரே. தூங்கறதுக்கு முன்னால இத போட்டுக்கிட்டு ஐயா முன்னால அப்படி இப்படி நடந்தீங்கன்னு வெச்சுக்குங்க, சோலிக்கே பீச்சே. வெக்கலாம் எதையோ பேசிட்டு போடி வெளியே. வெளியே போ. அதில்ல வசு, இந்த ஸ்ப்ரேவை போட்டுட்டா வயசான நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு கூட வெக்கமல்ல. முதல்ல வாயை மூடுங்க. வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்தா தானே 4 பேர் நம்மள மதிப்பாங்க. இப்படி கேவலமா நடந்தீங்கன்னா நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அங்க சின்னவன் என்னடானா படிக்காம ஊரை சுத்திட்டு தெரியறான். பெரியவன் பிசினஸ் பிசினஸ் சொல்லிட்டு பாம்பே பெங்களூரு தெரியறான். நீங்க இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்க. இனி ஒரு தடவை இப்படி பார்த்தேன், உங்களுக்கு சாப்பாடு மட்டும் இல்ல, படுக்க கூட ரோட்ல தான் ஜாக்கிரதை. வேண்டாமா வேண்டாம், பட்னி வேண்டாம் போடுங்க, படுக்கையை வெளியே போட்டுறாதீங்க. அப்செட் ஆயிடுவாரு. கரெக்டா நீ யாரா எங்க பிரச்சனையில மூக்க நீட்ட? ஒரு சிவர்ஸ் ஓகே. இத பாருமா பிரியா. என்ன சார்? இப்ப நம்ம கதையில உனக்கு லைலா மாதிரி ஒரு பாத்திரம். உன் காதலனை தேடி நீ விரகதாபத்துல ஓட்டமா ஓடி வந்துகிட்டு இருக்க. அப்ப உன் காதலன் திடீர்னு குறுக்க வந்து கிதர்சே ஆத்தா, லெஃப்டா ரைட்டா? கிரேன் டவுன். நீ அங்கேயே இரு, வரண்டா மாவனே. என்னடா கேட்ட? லெஃப்டா ரைட்டா? அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வரான். உனக்கு என்னடா நஷ்டம்? ராஸ்கல். கிரேன் அப் அப். பிரியா, நீ ரெடியா? ரெடி. அவுட். ஆக்ஷன். தாமோதரா, ஹீரோ குதிரை மேல எல்லாம் வரணும். கார்ல வந்து நிக்கிறானே. குதிரை திணி பண்ணல, குதிரைக்காரன் குதிரையை ஓட்டு போயிட்டான். நான் என்ன பண்ண? எது எப்படி இருந்தாலும் கார்ல வர சொல்லலாமா? சொல்லல. பின்ன யார் சொன்னது? எனக்கு தெரியாது. யார் அந்த ஆளு? அதுவும் தெரியாது. வாய் மூடு. நீங்க இங்க ஏன் வரக்கூடாதா? இத பாருங்க. இவ யாரியா? குதிரையை தான் மாத்தினீங்கன்னா ஹீரோவையும் மாத்திட்டீங்களா? பிரியா, உன்னோட அர்ஜென்ட்டா கொஞ்சம் பேசணும், வா. இப்பவா? ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கே. நோ மிஸ்டர் ப்ரொடியூசர். குதிரையை மாத்தி கழுதையை கொடுத்தீங்க, கழுதையை மாத்தி காரை கொடுத்தீங்க. இப்ப ஹீரோவை மாத்தல என்ன அர்த்தம்? நான் ஒத்துக்க மாட்டேன். செடு மாத்தலே சார். யார் மாத்தி இருந்தாலும் சரி. பேக் அப். ஹலோ ஜெயசூர்யா, என் பிளாட்டை தாண்டி வந்துட்டீங்க. ஐம் சாரி.
தேங்க்யூ பை. பிரியா ஆ உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேனே. ஓ சாரி, வாங்க உள்ள போய் பேசலாம். இப்ப சொல்லுங்க, என்கிட்ட என்ன விஷயம் பேச போறீங்க? அது உன் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. வாட்? இத சொல்லவா இவ்வளவு தூரம் படியேறி வந்தீங்க? நீயும் நல்லா இருக்க. அந்த ஃபேனும் நல்லா இருக்கு, இந்த ஃபிளாட் கூட நல்லா இருக்கு இல்ல? எஸ், யூ ஆர் கரெக்ட். அத விடுங்க, என்கிட்ட என்ன சொல்லணும்னு வந்தீங்களோ அத சொல்றீங்களா? சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா உன்னை பார்க்கும்போது என்னன்னு தெரியல, எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. அப்போ நான் உள்ள போயிடவா? அதுல பிரியா, நானு நீங்க நீங்க எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, நான் பிரியா தான் பேசுறேன். படிக்கா, நான் உடனே வரேன். என்னாச்சு பிரியா? எங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்கா. டோன்ட் வரி பிரியா, நானும் உன் கூட மெட்ராஸ்க்கு வரேன். வா. ஓ மை காட், ஹார்ட் லப்பு டப்புன்னு தானே துடிக்கணும். இந்த ஆளுக்கு என்னடான்னா டால்டா டப்பால கருங்கல் போட்ட மாதிரி சத்தம் கேக்குது. உன்னை பாரு. நீ செக் பண்ண இடம் இதே இல்லடா, வயிறு. அந்த மிஷினை கொஞ்சம் மேல வை. உன்னை சோட்டால் அடிக்கணும்டா. ரோட்ல திரியிறவனுங்களை டாக்டர் வேஷம் போட சொன்னா இப்படிதான் நடக்கும். இந்த உதவாக்கிற டாக்டர் வேஷத்துக்கு ஹாலிவுட்ல இருந்து ஆர்டிஸ்ட் ஹாலிவுட்ல இருந்து கூட்டிட்டு வரணும். அதுக்காக ரோட்ல சுத்தவன இல்லாம கூட்டிட்டு வருது. இப்ப எனக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல ராகவா, உனக்கு ஹார்ட் அட்டாக். எனக்கு ஹார்ட் அட்டாக்கா? எனக்கு தெரியாமலையா? பின்ன ஹார்ட் அட்டாக் சொல்லிட்டா வரும். நீ முதல்ல வாய மூடுறா. மூடிட்டேன். ஐயோ, நீங்க அடிக்கிற கூத்த பார்த்தா எனக்கு நிஜமாவே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்கு. ஹரிஷ், நீ போய் முதல்ல ரிஷி இங்க வர சொல்றா. எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. போடா. விடுறா, இவன் ஒருத்தன். இப்ப எதுக்குடா இந்த கலாட்டா? ஒண்ணும் இல்லடா, பிரியாவை இங்க வரவழைக்கிறதுக்காக நாங்க போடுற ஒரு சின்ன நாடகம். நாடகமா? ஆமாண்டா. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணும் இல்லடா, எங்க ரிஷி உன் பொண்ணு பிரியாவை காதலிக்கிறான். பிரியா இங்க இருந்தா தானே அவங்க காதல் சக்சஸ் ஆகும். அதனாலதான் உனக்கு ஹார்ட் அட்டாக்னு போய் சொல்லி பிரியாவுக்கு ஒரு சின்ன போன் அடிச்சேன். அவ்வளவுதான். டாடி, டாடி, ராகவன் சாருக்கு ஹார்ட் அட்டாக்கா? ஆமாண்டா, பாரு ஆள் எப்படி ஆயிட்டான்னு. ராகவன் சார், சைலன்ஸ். பேஷண்ட் ஏற்கனவே டேஞ்சர்ல இருக்காரு. அவர் ஹார்ட் காத்தடிச்ச பலூன் மாதிரி உப்பி இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணா டாப் பண்ண அடிச்சிரும். இந்தால் யார் டாடி? டாக்டர் மாதிரியே தெரியலையே. நீ ஒண்ணும் கவலைப்படாத, இவன் ஒரிஜினல் டாக்டர் இல்ல, டூப்ளிகேட். டாடி, அம்மா வா, பாத்தியா உங்க அப்பா எப்படி ஆயிட்டாருன்னு. உட்காருமா. நீ எப்போ வந்த? இப்பதான் வரேன். உணர்ச்சி வசப்படக்கூடாது. நீ அழாதம்மா. நீ அழுதுகிட்டு இருந்தனா அதை பார்த்து உங்க அப்பா உடம்பு இன்னும் மோசமாயிடும். எதனால இப்படி ஆச்சு டாடி? இது என்னடா கேள்வி? நாம பெத்த பொண்ணு நம்ம பக்கத்துல இல்லையேங்கிற கவலை ஒரு தகப்பனுக்கு இருக்காதா என்ன? பிரியா பக்கத்துல இல்லையேங்கிற கவலையும் வேதனையும் சேர்ந்துதான் அவர் இப்படி ஆக்கிடுச்சு. கரெக்ட் சார். இந்த பாருமா, உங்க அப்பா உடம்பு குணமாகணும்னா நீ பக்கத்திலேயே இருந்து கவனிச்சுக்கணும். கவனிச்சுக்க டாக்டர். பெத்த அப்பா மேல பாசம் இல்லாத பொண்ணா இது. இவன் வழக்கம் போல எழுந்து நடமாடணும்னா குறைஞ்சது 2 மாசமாவது ஆகும் இல்லடா? ஆமா டாடி. கரெக்ட். பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எல்லாம் வெளில போங்க. ஜாக்கிரதையா பாத்துக்கோமா, நான் வரேன். இப்பவே கிடைக்குமா இல்ல? இப்ப எப்படி பாருங்க? நீ என் பக்கத்துல இல்லைங்கிறத தவிர வேற எந்த குறையும் எனக்கு இல்லம்மா. நீதான் வந்துட்டியே, தானா சரியாயிடும். எப்படி இருந்தது பாம்பே ட்ரிப்? ரொம்ப பிளசண்டா இருந்தது டாடி. புது புது பிசினஸ், புது புது பழக்கங்கள். பழக்கத்தோட நிறுத்திக்கிட்டியா இல்ல பார்ட்னராவே சேர்த்துக்கிட்டியா சூர்யா? அது எப்படிமா உங்களுக்கு தெரியாம இது வரைக்கும் நானா இதுல முடிவு எடுத்திருக்கேன்? தப்பிச்சேன். இங்க அம்மா ஒருத்தி இருக்கேங்கிற ஞாபகமாவது இருக்கே உனக்கு. வாட் மம்மி? வாட்டும் இல்ல போட்டும் இல்ல. பாம்பேக்கு போன பையன் இத்தனை நாள் ஒரு போன் செஞ்சியா? அம்மா நீ எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்டியா? இருக்கட்டும் விடு. பாம்பேல இருந்து வந்தவன் நேரா நம்ம வீட்டுக்கு வந்தியா? ஸ்ட்ரெயிட்டா டிரைவர் வீட்டுக்கு போற. அங்க உனக்கு என்ன வேலை? என்ன மம்மி பேசுற? ராகவன் சாருக்கு உடம்பு சரியில்லை, பார்க்க போனா தப்பா? நீ எப்பவும் இப்படிதான். வா சூர்யா போலாம். என்ன ரிஷி அப்படி பாக்குற? நீ படிக்கட்டுல இறங்கி வரும்போது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ஒரு தேவதை இறங்கி வர்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வர்ணனை எல்லாம் நீ காதலிக்கிற பொண்ணுகிட்ட சொல்லு, சந்தோஷப்படுவா. அதுக்கு தானே பிரியா நான் இங்க வந்திருக்கேன். அப்படின்னா அந்த பொண்ணு கோயிலுக்கு வந்திருக்காளா? ஆமா. அப்ப அவளை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். நிச்சயமா. ரியலி? உன்னை இந்த அளவுக்கு மாத்திருக்கானா நிஜமாவே அந்த பொண்ணு பெரிய ஆள் தான். அது சரி, எங்க இருக்கா அவ? சீக்கிரம் வர சொல்லு ரிஷி. ஒரு நிமிஷம் இரு. என்ன மனுஷனா மாத்தினது, என் இதயத்துல இருக்கிறது எல்லாமே
இந்த தேவதை தான் பிரியா. ஏன் பேச மாட்டேங்கிற? ஆச்சரியமா இருக்கா? நான் காதலிக்கிறது உண்மைதான் சொன்னா உன்னால் நம்ப முடியல. ஆனா அதான் உண்மை. என் வாழ்க்கையை மாத்தினதும் நீதான். என் மனசுல இருக்கிற ஒரே பொண்ணும் நீதான். ஐ லவ் யூ பிரியா. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. என் காதலை நீ ஏத்துக்குவியா? பிரியா, பிரியா.